வச்சவங்க ஐடி கேர்ளு எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் நம்ம இவங்களை பார்க்குறோம். அசைந்தாடும் காற்றை போல, புதிதாக பூத்த ஒரு புத்தம் புது மலர் போல, அழகான கனவுகளை அள்ளி வரும் கண்கள், காந்தாரா நாயகி, த ரைஸ் ஆஃப் அசோகாவின் கதை நாயகி சப்தமி கவுடா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம். Anavarike Namaskaram. That's all I've learned as of now, and thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. Finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. I'm very glad and very happy that everybody here from the media in Chennai have come to support us today. And I'm really grateful for this character, and hopefully all of you will also like it. My character's name is Ambika. She's a well-read, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s, so for that period of time she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams, and the story goes about how the community and how everybody in the community stands for one cause, and she also belongs there, so she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after just before the song, there's a scene that's one of my favorites, and the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it, and hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoy the song also that we just released. That's a song that it's actually a folklore, it's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. Thank you. என்னுடைய பையன் வந்து இது பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள, பெரிய பிரச்சனை ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழ்ல நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும் என்ன சார், என்ன குலத்தொழில், இட்ஸ் ட்ரெடிஷனல் ஒர்க் பண்றாங்க இல்லையா. ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷனல் ஜாப்ஸ் பீங் அண்டர்டேக்கன் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்க கதை சொல்லுது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்களுக்கு? இல்ல, காஸ்ட் மேல இல்ல, இது வந்து இது வேலை மேல இருக்கு. இது வேலை மத்த நடக்கிற கிரைம் என்ன, அங்க என்ன, அங்க அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. ஏன்னா முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு? அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமா இருக்க ஒரு பையன் வேணும். அதுதான் அசோகா. இது காஸ்ட் மேல, கம்ப்ளீட் காஸ்ட் மேல, அந்த மாதிரி கம்ப்ளீட் காஸ்ட் வச்சு பண்ணிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் earning 500 rupees, அது நமக்கு வேணும். அது இல்லாம என்ன வரும், அதுதான் பிரச்சனை. 500 நீங்க வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. அதுல நடுவுல வருவோம் நம்ம லவ் ஸ்டோரி.
Is it being released only in Kannada or is it being released in all other languages? How many languages? Same name, same time. ಯಾ ದ ರೈಸ್ ಆಫ್ ಅಶೋಕ ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಇವರು. ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. பிகாஸ் இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னடா தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டு இருக்கு இப்போ. மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி வந்திருக்கீங்க. Made with passion, love and grit. So please support us throughout like this. We need your support. Thank you all for coming. Thank you all. Sorry. வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. ரைஸ் ஆஃப் அசோகா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இளைஞன் அவனோட ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ரைட்ஸை பெற்றுக் கொடுத்த இந்த கண்டென்ட். ஸோ ப்ளீஸ் விஷஸ். தேங்க்யூ. நீனாசம் முடிச்சு வந்திருக்க. நான் நம்மளோட இது இருக்கு நீனாசம் என்எஸ்டி மாதிரி, அது ஒரு இன்ஸ்டியூட் அங்கே கத்திருக்கு வந்திருக்கேன் நான் இங்கே. இப்போ எவ்வளோ கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு. நான் எக்ஸ்பெக்டேஷனே ஃபுல் ட்ரீம் எடுத்துட்டு நான் போயிட்டேன் பஸ்ல. அவர் டைரக்டர் வந்தாரா, வாடா. ஓகே என்ன சார் இப்போ சொல்றேன் வெயிட் பண்ணுது. ரெடியா நான் மேக்கப் எல்லாம் வச்சு அவர் மேக்கப் எல்லாம் பண்ணி ஓகே சாப்பாடுக்கு போனேன். சாப்பாடு ஆச்சு. 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு. 4 o'clock எனக்கு ஏன்னா வான்னு சொல்லி உள்ளே ரூம்ல ஒரு ரூம் ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்றது, நான் ஏதோ டைலாக் இருக்கு, ஏதோ பேசுறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி உள்ளே வந்தேன். அங்க நடிக்கிறது நான் நீனாசம்ல மெயின் கேரக்டர்ஸ் தான். எல்லாமே ஸ்டேஜ் மேலே சூப்பர் கேரக்டர்ஸ் தான் எனக்கு வந்து. ಎಲ್ಲ ಮೇನ್ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್. நாலு மெயின் நாடகத்தில் 4க்கும் மெயின் கேரக்டர் தான். சாணக்கியா அந்த மாதிரி கேரக்டர் தான். உள்ளே வந்தானா இந்த கேரக்டர் என்ன பார்த்தேன், ಒಂದು பொண்ணு இருக்கு, நான் இருக்கேன், கேமராமேன் இருக்கு, டைரக்டர் இருக்கா, யாருமே இல்லை உள்ளே. எதுக்கு யாருமே உள்ளே இல்லை? ஐயோ இப்போ என்ன பண்றது? ரெடியா டைலாக் ஷீட் எங்க? டைலாக் ஷீட்டுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. என்னுடைய இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சீன் ரேப் சீன். ஒரே டேக் இல்ல, எனக்கு நர்வஸ் ஃபுல்லு. இப்படி என்ன பண்றது அந்த மாதிரி நர்வஸ். ஏன் ஒரே டேக்ல பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எனக்கு? ஒரே டேக் இல்ல. சரி உள்ள போயிட்டேன். சரி இன்னும் என்ன பண்றது? ஓகே கேரக்டர் தான், பண்ணு நர்வஸ்லயே பண்ணிருக்கேன் அந்த கேரக்டர் தான். சரி எவ்வளவு டேக் எடுத்தீங்க சார்? மேடம் டேக் இப்ப மறந்து போச்சு எல்லாமே. உள்ள அந்த டேக் இங்க மெமரியில இல்ல, அந்த மாதிரி ஆச்சு. சதீஷ் garu here. Right here. 70s கிரியேட் பண்றதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டம் அதுவும். பிகாஸ் எல்லா வில்லேஜ்ல வந்து இப்போ பெரிய பில்டிங் வந்து இருக்கு. நடுவில் இந்த மாதிரி வீடு வேணும் நமக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் வேணும், அந்த டார் இல்லாம ரோடு வேணும், அண்ட் எல்லாருக்கும் அந்த கெட்டப் வேணும். அந்த கெட்டப் இங்க ஆல்மோஸ்ட் ஆல் 500 people 1000 people இன் திஸ் ஃபிலிம். உள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எல்லாம் சின்ன டீடைல்ஸ் வேணும். அதனால என்னாச்சு நமக்கு ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அது வந்து 130 days 138 days மேபி ஓவரால் ஷூட்டிங்கு. அதுக்கப்புறம் கால் ஷீட் வந்தானா அது ஒரு 180 கால் ஷீட் 200 கால் ஷீட் வரைக்கும் வரும். 1400 ஷார்ட்ஸ் சிஜிமே இங்க படம் பார்த்தானா நீங்க ஒண்ணுமே சிஜி இல்லை. பிகாஸ் சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்கா கிரியேட் பண்ணணும். அந்த ஏனோ சாங் பார்த்தில்ல, அதுல உள்ள என்ன இருக்கு, எல்லாமே ஃபீல்டு இருக்குல்ல, அது எல்லாமே கம்ப்ளீட்லி சின்ன ஃபீல்டு தான். அது அதை வச்சு கம்ப்ளீட்லி சிஜி பண்ணி அந்த ஃப்ளவர் ஃபீல்டுல ஒரு 1/2 acre 30 ஒரு சின்ன ஃப்ளவர் ஃபீல்டு தான். அது இப்போ 1100 meters 100 kilometer வரைக்கும் ஃப்ளவர்ஸ் இருக்கு. அது எல்லாமே சிஜி பண்ணிருக்கிறது. அந்த மாதிரி ரியலிஸ்டிக் சிஜி ரொம்ப இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இரேஸ் பண்றது, ஏன்னா பவர் லைனு, அப்ப பில்டிங்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மாடர்ன் திங்ஸ் இருக்கா அதை பார்த்து அந்த டீடைல்ஸ் எல்லாம் எரேஸ் பண்றதே நமக்கு சேலஞ்ச். 1400 ஷார்ட்ஸ் கம்ப்ளீட் 6 months சிஜி ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் ஃபைனல் ஆயிருக்கு. இது மார்க்கெட் எல்லாமே ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்றதும் அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்க தமிழ்ல ரொம்ப பார்த்திருக்கேன். நான்
அந்த காசு இருக்கிற படம் தும்ப பார்த்துருக்கேன் நான். அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான், இங்க பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான், அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு, அது இங்க பார்க்கணும். என்னோட ஆசை, நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேல நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு. ஆமா, காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிசினஸ் வேணும் இல்ல, பிசினஸ் வேணும். பிசினஸ்க்கும் மேல என்ன, அந்த கேரக்டருக்கு சத்தியமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர் மாதிரி இருக்கு அந்த கேரக்டர், அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிட்டு. தேங்க்யூ சார். 71 நடந்த உண்மை கதைன்னு சொல்றீங்கல்ல, அது என்ன கதை, அது என்ன அந்த கேரக்டர் சொல்லுங்க. யார் கேரக்டர் சார்? அந்த 71 நடந்த இன்சிடென்ட், அந்த என்ன ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிட்டி மேல நடந்திருக்க ஒரு ரியல் பூரா அதே நடந்ததா, அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் சார். நடுவுல நம்ம ஸ்டோரி இருக்கு, ನಾವು ஸ்கிரீன் பிளே வேற சீன் வச்சு அதெல்லாம் இருக்கு, நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்ல. யா, காந்தாராவுக்கு அப்புறம் தமிழ் படம் எதுவும் அப்ரோச் பண்ணிருக்காங்களாமா? A lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose, because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age, so now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil, so I'm going to come very, very soon. கன்னடால எத்தனை படம் பண்றீங்க? I have 2 that I'm shooting currently. One is for release, and then one we've already announced, Halagalli, and another one I'm going to start shooting soon. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த முகம் கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின், பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்னைக்கு 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீங்கள் எந்த படமாக எடுத்துட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும், இருக்கு, அதுதான் வச்சு பண்ணியிருக்கேன். அந்த பாலிடிக்ஸ் என்ன, நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்றது பாலிடிக்ஸ் இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்ப கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு, பாலிடிக்ஸ் இல்லாம படம் பண்றதோ அதுக்கு வேல்யூ இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளவுதான். காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. சமீபத்தில் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் சார் பேட்டி கொடுத்ததுல மத ரீதியாக எனக்கு வந்துட்டு இந்தியில் வாய்ப்புகள் தரல அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வந்து உண்மையிலேயே இருக்கா? நீங்கள் ஏஆர் ரஹ்மானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை அகைன்ஸ்டாக பேசுகிறீங்களா, இல்லை ஜாதி மதம் வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு சினிமாலையும் வந்துட்டு வாய்ப்பு தராங்களா? இல்லை, ஏஆர் ரஹ்மான் சாருக்கு அது விஷயம் எனக்கு தெரியாது. அது என்ன நடந்திருக்கு அது தெரியாது எனக்கு அந்த டெப்த் எனக்கு தெரியாது. அந்த டெப்த் எந்த நடந்திருக்கு, அது அவருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் ஆயிருக்கு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன சொல்றேன், அது இருக்கா அது தப்பு, அது நடந்திருக்கா அது தப்பு, ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கா அது தப்பு எங்கேயோ தப்பு தான். அது யாரு பண்றது தப்பு தான். அந்த தப்பு ஜஸ்டிஃபை பண்றது ராங்கு. அது யாருக்கு நியாயம் வேணும் அது வேணும். அது ஏஆர் ரஹ்மான் ஓகே, இல்ல கமலாசரா ஓகே, இல்ல சிவண்ணா ஓகே, இல்ல நம்ம ஹீரோவா ನಿಮ್ಮ ஹீரோவா, யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அந்த தப்பு அவ்வளவுதான். அது விஷயம் எனக்கு டெப்த்ல தெரியாது. என்ன ஜாதி இருக்கா இருக்கு, கேஸ்ட் இருக்கா இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கா இருக்கு, மேலே கீழே இருக்கா இருக்கு, 100% இருக்கு. இப்போ ಎಡಗೈ ಇದು ರೈಟ್ ಹ್ಯಾಂಡ್, நாங்க தான் ஆக்சுவலி இதுக்கே வேல்யூ இல்லை.
இது நாங்க வேல்யூ பண்றது இல்ல. இங்கே நம்மள வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு வேரியேஷன். அதான் நம்ம ஃபைட்டிங், ஈக்குவாலிட்டி ஃபைட்டிங். நிமக்கு கூட நல்ல சேலரி வரணும், நமக்கும் நல்ல சேலரி வரணும், எல்லாருக்கும் வரணும். கரெக்டா? அதுதான் என்னுடைய கேரக்டர். த சேம் கேரக்டர் உள்ள வச்சிருக்கேன். த ரைஸ் ஆஃப் அசோக்ல என்னுடைய கேரக்டர் இருக்கு. பரி இது படம் இல்ல, உள்ள நான் இருக்கு. எஸ், தேங்க்யூ. Thank you. ரொம்ப நன்றி.